Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பாலக் பன்னீர். அதாவது பன்னீர் வந்து நம்ம ஒரு 350 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணாமல் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து என்னென்னா பாலக் வந்து நம்ம எப்படி இது பண்ணணும், அதாவது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு மூடி வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சுகர் சால்ட் ரெண்டுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு வேக வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா கலர் வந்து மாறாது. அதான் வந்து டிப்ஸ். அதாவது என்னென்னா நிறைய பேத்துக்கு வந்து கலர் மாறுதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. கலர் மாறாமல் இருக்குன்னா மூடி வைக்கக்கூடாது. சுகர் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. இது கூட நம்ம மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். தக்காளி வந்து நம்ம தக்காளி வந்து பியூரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிரேவியும் நல்லா திக்காக வரும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கிக்கலாம். இதை வந்து நல்லா லீஃப் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை மட்டும் எடுத்துக்கலாம். தண்டு வந்து என்னென்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால் அதை எடுக்க வேண்டாம். இதை வந்து 2 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் தண்ணி 2 டம்ளர் விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சுகர் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது என்னென்னா இந்த பாலக்கீரை வேகிறப்போ நம்ம வந்து மூடி வைக்கக்கூடாது. மூடி வைக்காமல் அப்படியே வேக வைக்கணும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்துருக்கும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். பாலக் பியூரி பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். பாலக் நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. பாலக்கை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி வடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய், இஞ்சி இதை சேர்த்துக்கலாம். நம்ம 3 தக்காளி. இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் இருக்கிறதுனால காரம் ஜாஸ்தி ஆகிடும். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இது கூட நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். தாளிக்கிறதுக்கும் சீரகம் போடுறதுனால நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் 1/2 கியூப் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட நம்ம இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கார்லிக் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாலக்கை வந்து நம்ம பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பன்னீரில் எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் பன்னீர். இதை வந்து சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். எடுக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை கலராக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நம்ம சால்ட்டும் சுகர் ஆட் பண்ணதுனால. அது மட்டும் இல்லாமல் மூடி வைக்காமல் பண்ணினா நல்லா நம்மளுக்கு க்ரீன் கிடைக்கும். மசாலா ஆட் பண்ணுறப்போ கலர் மாறிடும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பன்னீரை சேர்த்துக்கலாம். இதை நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சுவையான பாலக் பன்னீர் ரெடி. பாலக் பன்னீர் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னன்னா நானுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து சாதத்துக்கூட கூட பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். குடிபுறங்கா தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். விளக்கம். குடிகளை பிறர் வருத்தாமல் காத்தும் தானும் அவர்கட்கு நன்மை செய்து பேணியும் அவர்களது குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தும் முறை செய்தல் அரசனது தொழில், பழி அன்று. Pebbles Tamil.